ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திரும்ப இந்த சேனலில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட போகிறோம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஃப்ட் ஃபீச்சர் பார்க்க போகிறோம். லாஃப்ட் பாசார் பேஸ் இந்த டுட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டுட்டோரியலில் வந்து நான் டைரெக்டாக வந்து பாசார் பேஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது மட்டும் சொல்ல போகிறதில்ல. 2 மிஸ்டேக் பண்ண போகிறேன். அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை எப்படி ரிசால்வ் ஆகி வருது அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அடுத்தது ப்ராப்ளம்ஸ் ரிசால்விங் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்க முடியும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு வந்து இந்த ப்ளைன்ஸ்லாம் கொஞ்சம் விசிபிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நான் விசிபிள் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஷோ கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஷோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன்ஸ் விசிபிளாக இருக்கும். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிங்க. நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதோட ரெக்யர்மெண்ட் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து 2 ப்ரொஃபைல் வேணும். 2 ப்ரொஃபைல்னால் 2 இல்லைனா அதுக்கும் மேலே உள்ள ப்ரொஃபைல்ஸ் வேணும். அதுதான் இதோட வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி தான். ப்ரியாரிட்டின்றதோட இதுதான் ரெக்யர்மெண்ட். இதோட இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறதுக்கான ரெக்யர்மெண்ட்டு. ஃபஸ்ட் எடுத்தோடனே டாப் லைன் எடுத்துக்கிறேன். நான் 2 விதமான ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு எனக்கு ஆப்செட்டட் ப்ளைன் வேணும். ஒரு ப்ளைன்னு நான் அந்த டாப் லைன் எடுத்துக்க போகிறேன். இன்னொன்று ஆப்செட் ப்ளைன் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாமெண்ட்ரி ப்ளைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்செட் ஆகி ஒரு ப்ளைன் கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். 2வது டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இதை வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப புரியலைன்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த செகண்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். நம்ம இதோட ஹைட் வேல்யூ இங்கே இருக்குது. இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் 70 ஓகே தான் எனக்கு. ஓகே பண்ணிக்கிறோம். இப்போ 2 ப்ரொஃபைல் வருவோம். கீழே வந்து ஒரு ப்ரொஃபைல் நான் வரைகிறேன். ஸ்கெட்ச். இந்த பிளைனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்தோன்னா ஒரு ப்ரொஃபைல் நமக்கு கிடச்சிச்சு. இன்னொரு ப்ரொஃபைல் வேணும். ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிவிட்டு இங்கே மேலே உள்ள ப்ளைன் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளைனில் இன்னொரு ஸ்கெட்ச் வரைகிறோம். Ctrl 8 அழுத்திட்டோம். நார்மல் வியூ. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷன் காமிக்கிறதுக்காக, டிஃப்ரெண்ட் செக்ஷனில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது காமிக்கிறதுக்காக ஒரு எலிப்ஸ் வரைகிறேன் நான். கிளிக் பண்ணிவிட்டு எலிப்ஸ் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு 2 ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. ஓகேவா? அந்த 2 ப்ரொஃபைல் கிடைச்ச வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து மறுபடியும் ஹைட் பண்ணிக்கலாம் லைன்ஸ் எல்லாம். சரி, லைன்லாம் ஹைட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த 2 ப்ரொஃபைல் இருக்குது, ஆப்செட்டில் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட்டு. எந்த ப்ரொஃபைலுக்கானது மேலே உள்ள ப்ரொஃபைலை 2 ப்ரொஃபைலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் கிடச்சிரும். இந்த மாதிரி மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லாஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த க்ரீன் கலர் இது என்ன, ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரால் ஜென்ரேட் ஆன கைடு. இது ஆட்டோமேட்டிக்காக சம்டைம்ஸ் வந்து இது கரெக்டாக தான் கைடு ஆகும் அப்படின்றது கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே கூட க்ராஸாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி சம்டைம்ஸில் அப்படி ட்விஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? இப்படி ட்விஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் அது மேலே வச்சு லெஃப்ட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான மாடல் கிடச்சிரும். இதை கெயிட் கவ் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த கெயிட் கவோட அவசியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா அப்படி ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேவா? சம் கேசஸில் என்ன ஆகுன்னா இது இப்படி பெண்டாகி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பலாம். அப்படி இல்லைனா இன்சைடு வரலாம் அப்படின்னு விரும்பலாம். இல்லைனா இந்த இடத்துல ஒரு வேவி ஃபார்மேஷனில் வரலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பலாம். அப்படி விரும்புனீங்கன்னா அந்த கைட் கவ் ஹெல்ப் பண்ணும். அந்த கைட் கவில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு தான் நான் பண்ண போகிறேன். அந்த எரரை எப்படி ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம கைட் கவ் வரைய போகிறோம். அதுக்கு வந்து இதோட சென்டராக உள்ள ப்ளைனில் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வரைய போகிறோம். எப்படி என்ன ப்ளைன் இப்போ இருக்குன்னா அதுக்கு சென்டராக இந்த ஃப்ரண்ட் ப்ளைன் இருக்குது. இதில் ஸ்கெட்ச் கிளிக் பண்ண போகிறோம். சைடு வியூவில் கைட் கவ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுறோம். எஸ்கேப் அழுத்திட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கு நம்ம தேவைன்னு நினச்சி கைட் கவ் வரைஞ்சாச்சு. ஃபீச்சர் போகிறீங்க. லாஃப்ட் கிளிக் பண்ணிங்க. 2 ப்ரொஃபைலு. நெக்ஸ்ட்டு இந்த கைட் கவில் இந்த கைட் கவை யூஸ் பண்ண போகிறோம்.
இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். எரர் காட்டுது. இப்போ என்ன ப்ரிவியூ காட்டல பாருங்கள், அப்போ எரர் இருக்குதுன்னு அர்த்தம். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னு, கைட் கர்வ் நம்பர் 1 இஸ் இன்வாலிட், இட் டஸ் நாட் இன்டர்செக்ட் வித் த செக்ஷன் நம்பர் 1. ஃபஸ்ட் நம்ம வரைஞ்ச செக்ஷனு சர்க்கிள், இதில் இது இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுது. அதனால் இதை இன்டர்செக்ட் பண்ணணும். இதுதான் நான் சொன்ன எரர், அந்த மிஸ்டேக் சொன்னல. நம்ம இது கண்டிப்பாக இதில் மெர்ஜ் ஆகிருக்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு கீழே உள்ள செக்ஷனில் மெர்ஜ் ஆகிருக்கணும். இதுதான் கண்டிஷன், ரொம்ப ரெக்குவயர்மெண்ட்டு, ரெண்டாவது ரெக்குவயர்மெண்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் மோட் போயிடும். இப்போ ரிலேஷன், ஏற்கனவே உங்களுக்கு இந்த ரிலேஷன் பற்றிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன். ரிலேஷன் பற்றி கிளியரான ஐடியா இல்லைன்னா அதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கொஞ்சம் போரான சப்ஜெக்ட் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டு. இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்து கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இங்கே மெர்ஜ் ஆகணும்னா பியூர்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணணும். பியூர்ஸ் தான் கரெக்டான இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரிலேஷன். அதை பற்றினதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சிங்க. கண்டிப்பாக அது தெரிஞ்சே ஆகணும் நீங்கள், ஏன்னா அப்போ தான் ப்ராப்பரான மாடல்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு கீழே உள்ளதோட ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா ரிலேஷன். இப்போ போய் ஓகே கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வாங்க. இப்போ லாஃப்ட் 2 ப்ரொஃபைல், நெக்ஸ்ட்டு கைட் கர்வ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு மாடல் கிடச்சிடும். இப்போ ஓகே கொடுத்தோன்னா வந்துடும் மாடல். ஓகேவா? இதுதான் இந்த டூலோட மெயின் ஃபங்க்ஷன். இது உங்களோட கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணி மாடல்ஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த டூல்ஸில் நிறைய ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்ட்ரல் லைன் பேராமீட்டர்ஸ், இந்த மாதிரி கீழே உள்ளது எல்லாமே இருக்குது. இந்த நெக்ஸ்ட் கேகவ்ஸ், நெக்ஸ்ட் ஷார்ப்பு, இந்த மாதிரி நெக்ஸ்ட் எட்ஜ், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இதில் நிறையா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாத்துலேயும் இது ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருந்தேன். ஆனால் அது மோஸ்ட்லி யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க எப்படின்னா, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் விரும்ப மாட்டாங்க, ஆக்சுவலாக ரொம்ப போர் அடிக்குதுடா, நீ ஜஸ்ட் அதை இது பண்ணு, டிஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் அதோட மேலோட்டமாக அதை ஃபஸ்ட்டு சொல்லு, மக்கள் யாருக்கும் தேவைன்னா அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் சரின்னு தோணுது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் கீழே உள்ளதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் போடுங்க. நான் அதுக்கான பர்டிகுலர் வீடியோ நான் ரிப்ளைவாக போடுறேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.